கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடலூர்ல செம்மங்குப்பம்ல பள்ளி வேன் ரயில் தண்டவாளத்தை கடக்கும் போது ரயில் இடிச்சு விபத்துக்குள்ளாயிருக்கு. இதுல 3 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விவகாரம் பத்தி பேசுறதுக்காக தக்ஷின் ரயில்வே எம்ப்ளாயீஸ் யூனியனின் முன்னாள் உதவி தலைவர் இளங்கோவன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், நீங்க இந்த விபத்து பார்த்திருப்பீங்க, செய்திகள்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல 2 பார்வைகள் வைக்கப்படுது. ஒண்ணு அந்த வேன் ஓட்டுநர் வரும்போது கேட் மூடப்படல, ரயில் வருவதற்கான எந்த சமிக்கையும் இல்லை, ஸோ அதனால வேன் கலந்து போயிடுச்சு அப்படின்றது ஒரு பார்வையா இருக்கு. இன்னொன்று, ரயில்வே தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேட் மூடப்பட்டிருந்தது தான், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் வேன் ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அந்த கேட் திறந்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி 2 பார்வைகள் வைக்கப்படுது. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் இது நான் இன்டர்லாக்டு கேட்டு, இன்டர்லாக் பண்ணப்படாத கேட். அது இன்டர்லாக்டு கேட்டுன்னா கேட்டு மூடினதுக்கு அப்புறம்தான் சிக்னல் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கிடைக்கும். அவரு என்ன பண்ணுவார்னா அதுக்கப்புறம் ட்ரெயினை பெர்மிட் பண்ணுவார், சிக்னல் போடுவார், ட்ரெயினை பெர்மிட் பண்ணுவார். யாராவது அந்த கேட்டை திரும்பி ஓப்பன் பண்ணால் சிக்னல் டேஞ்சருக்கு போயிடும். இது இன்டர்லாக்டு கேட்டு இது. ஆனால் இந்த கேட்டு சி கிளாஸ் கேட்டு, இந்த செம்மங்குப்பம் கேட்டு நான் இன்டர்லாக்டு கேட்டு. நான் இன்டர்லாக்டு கேட்டுன்னா என்னன்னு சொன்னால், ட்ரெயினை அலோவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைவேட் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் இப்போ இந்த ட்ரெயின் விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற ட்ரெயின் கடலூரில், இந்த கடலூருக்கு அது வந்த உடனே கடலூர் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆலங்குப்பம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சொல்லுவார். ஏன்னா அந்த கேட்டு, செம்மங்குப்பம் கேட்டு ஆலங்குப்பம் ஸ்டேஷன் மாஸ்டரோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால ஆலங்குப்பம் ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேட் கீப்பரை கூப்பிடுறாரு. கேட் கீப்பரை கூப்பிட்டு, கேட் கீப்பர்கிட்ட கேட்டை க்ளோஸ் பண்ணு, இந்த ட்ரெயின் விட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கேட்டை க்ளோஸ் பண்ணுன்னு அவர் சொன்னதுக்காக அவர் ஒரு நம்பர் கொடுப்பாரு இந்த கேட் கீப்பர்கிட்ட. அவர் அந்த நம்பரை வாங்கிக்கிட்டு இவரு ஒரு நம்பர் கொடுப்பாரு, கேட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இவரு ஒரு நம்பர் கொடுப்பாரு. அதுக்கு ரெண்டுக்குமே என்ன பேருன்னா பிரைவேட் நம்பர்னு பேரு. இவர் ஒரு நம்பர் கொடுப்பாரு, அவர் ஒரு நம்பர் கொடுப்பாரு. இதுக்கு பேரு பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச். ஒருத்தர் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் சிக்னல் போடுவார். போட்ட உடனே அந்த அதுதான் இன்டர்லாக்டு கேட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் பர்மிட் பண்ண, அது கேட் மூடின உடனே ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் பிக்கப் ஆகிடும். சிக்னலும் கேட்டும் இன்டர்லி கனெக்டட் ஆயிருக்கும், இன்டர்லிங்க்டு. ஆனால் இதில் அப்படி இல்லை. இது ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னதுக்கப்புறம் அவரு சிக்னல் தருவார். சிக்னல் கொடுத்தோன்னா ட்ரெயின் புறப்படும். ட்ரெயின் இதுக்கு பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்சுன்னு பேர். அந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட ட்ரெயினுக்கு 7:04 ஸ்டேஷன் மாஸ்டரு கேட்மேனை கூப்பிட்டு பிரைவேட் நம்பர் 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு 7:06 அந்த கேட்மேன் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கப்புறம் கேட்டு கொஞ்ச நேரம் கேட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் ஏராளமான டிராஃபிக், 2 வீலரு காரவங்க அந்த கேட்டில் கூட்டிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ கேப்பர்குவாரி ட்ரெயின் வர்றதுக்குள்ளேயே கேட்டை மூடிட்டியா, கேட்டை திறன்றாங்க. நிர்பந்தம் கொடுக்குறாங்க. நிர்பந்தம் கொடுத்த உடனே அவர் இந்திக்காரரா, அவங்க மிரட்டுறாங்க. ஏற்கனவே 2-3 இன்சிடென்ட் நடந்திருக்கு, கேட் மேனை அடிச்சிருக்காங்க. அதனால அவர் என்ன பண்றாருன்னா பயந்து போய் கேட்டை திறக்கிறார். கேட்டை திறந்தது தப்பு. கேட்டை திறந்ததுனால என்னாச்சுன்னு சொன்னா, அதுக்கு 2 வீலர்காரன் போயிட்டான். பின்னாலேயே அந்த கேட் திறந்துருக்கு இல்லையா, அதுலேயே இந்த வேனு, ஸ்கூல் வேனும் வந்துட்டான். அடிபட்டுட்டு இந்த உயிர் இழந்ததுக்கு நம்ம அஞ்சலி செலுத்துகிறோம், எல்லாம் ரைட்டு. ஆனால் பொதுமக்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும் இல்லையா, அவரை நிர்பந்தம் பண்ணுறது சரியா? இதுவே அவர் தூங்கிட்டாருன்றாங்க.
தூங்கிட்டாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கேட்மேன் தூங்கிட்டாருன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து 10 நிமிஷத்துல நடந்த வேலை. 7:04, 7:13 இது மாரி. அவரு என்ன பண்றாரு, ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிடுறாரு கேட் கீப்பர. அவரு பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. தூங்கிட்டாருன்னா, அப்ப ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா, ட்ரெயின காஷன்ல விடுவாரு. எச்சரிக்கை குடுத்து ஒரு ஃபார்ம் குடுத்து, இத ட்ரெயின காஷன்ல போங்க. ஸ்லோ ஸ்பீட்ல போவாரு அவரு. போகும்போது கேட்கிட்ட வரும்போது, அவர் விசில் அடிப்பாரு. விசில் அடிச்சு கேட்கிட்ட வந்து வண்டிய நிறுத்துவாரு. நிறுத்திட்டு அந்த கேட்மேன எழுப்பி, தூங்கியிருந்தா எழுப்பி, அவர வந்து கேட்ட மூட சொல்லி, சொன்னதுக்கப்புறம், அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுவாரு ட்ரெயின. ஆனா, இதுல வந்து பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால தான், ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்றாரு, ட்ரெயின பெர்மிட் பண்றாரு. ட்ரெயின பெர்மிட் பண்ணதுனால ட்ரெயின் வருது. அப்போ பிரைவேட் நம்பர் 7:04க்கு பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆளு 7:13க்கு தூங்கிட்டானா? அது எப்படி கரெக்ட்டா ஏத்துக்க முடியும்? அதனால தூங்கிட்டாங்கிற வாதம் தவறு. அவன் கேட்ட க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் நிர்பந்தம் பண்ணி தான் அவன திறக்க வச்சிருக்காங்க. வேன்காரரும் அவரு கூட இருந்து அவரும் நிர்பந்தம் பண்ணாரா? என்னங்கிறது வேற விசாரணைகள் தான் தெரிய வரும். ஆனா அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, கேட் திறந்திருந்த கேட்ல தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டூ வீலர் காரனுக்கு திறந்தப்ப அவரும் அது போயிருக்கலாம். அது அத ரூல் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நடந்திருக்கலாம். அப்போ இதுதான் நடந்தது. இப்போ இன்டர்லாக்டு கேட்டுன்னா அவர் வந்து கேட் வந்து திறக்க முடியாது. திறந்தா சிக்னல் டேஞ்சர்ல போயிடும். ட்ரெயின் வந்திருக்காது. விபத்து நடந்திருக்காது. இது நான் இன்டர்லாக்டு கேட்டுங்கிறதுனால இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். இப்ப வாகன ஓட்டிகள் வந்து அழுத்தம் குடுக்குறாங்க அப்படின்னாலுமே கூட, அந்த கேட்மேன் வந்து கேட்ட தொறந்திருக்க கூடாது இல்லைங்களா? அது தப்பு தானே? அது தப்பு தான். திறந்திருக்க கூடாது. அது தப்பு தான். திறந்ததுக்கு அதுக்கு இன்னொரு காரணம் நான் சொல்றேன். இதே ஜூன் மாசம் 12ஆம் தேதி ஜூன் மாசம் 12ஆம் தேதி எல்சி 144 அது வந்து கடலூர் போர்ட் ஜங்ஷன் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற கேட்டு. அந்த கேட்மேன் பீமல் குமார். அதே மாதிரி ஜூன் 21ஆம் தேதி லெவல் கிராசிங் கேட் 195 ரித்தீஷ்ங்கிற கேட் கீப்பர் மாயவரம். இந்த 2 கேட்லயும் என்ன நடந்ததுன்னா, இந்த 2 நாள்ல கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவரு திறக்க மாட்டேன்ட்டாரு. திறக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக அந்த கேட்மேனை எல்லாரும் சேர்ந்து அடிச்சு காயமாகி அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி 1 வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அந்த 3 பேர் அடிச்ச 3 பேர் இருக்கு இல்லையா, 3 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு அவங்கள ஜெயில்ல போட்டாங்க. அப்புறம் அவங்க இப்போ வெயில்ல வந்துட்டாங்க. ஸோ என்ன தெரியுது இதுல இருந்து, ஜனங்க ப்ரெஷர் பண்றது. ஏற்கனவே ஒன்று நடந்திருக்கு. ஏற்கனவே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆம்புலன்ஸ் வந்து கேட்ல நிக்குது. அந்த அம்மா வந்து புள்ளத்தாச்சி வண்டியில் இருக்காங்க. அதனால வந்து பிரசவத்துக்கு துடிக்கிறாங்க. உடனே கேட்டை திறன்றாங்க. அவர் வந்து கேட்டை மூட தான் வர்றாரு. ஆனா அவர் மூடாத திறன்றாங்க. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, பேனர் ஃபிளாக் போட்டு, அது வந்து எப்பவுமே திறந்திருக்கிற கேட்டுனா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 தண்டவாளத்துல ஒரு சிவப்பு துணியை, அது பேனர் ஃபிளாக்னு பேரு, அதை 2 தண்டவாளத்துலையும் நட்டு வச்சிருவாங்க. அப்போ டிரைவர் வந்து கேட்டு திறந்திருக்கிறதுனால டிரைவர் வந்தாருன்னா பேனர் ஃபிளாகை பார்த்து வண்டி நின்றுவார். கேட் திறந்திருந்தா கேட்டை மூடினதுக்கு அப்புறம் தான் பேனர் ஃபிளாகை எடுப்பார் அவரு. இப்போ ஒரு பேனர் ஃபிளாக் அங்க இருக்கு. அதே நேரத்தில் இவர் கேட்டை க்ளோஸ் பண்ண போறாரு. ஆம்புலன்ஸ் டிரைவர் மூடாத, நான் விடு அப்படின்றாரு. அவரு விட்டார். பிரசவ வழியில துடிக்கிறாங்கன்னு விட்டார். விட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த பேனர் ஃபிளாக் பார்த்துட்டு அதுக்குள்ள ட்ரெயின் வந்துடுது. ட்ரெயின் வந்து டிரைவர் என்ன பண்றாரு, பேனர் ஃபிளாக்கு முன்னால வண்டியை நிறுத்திட்டு கேட் கீப்பரை வந்து ஏன் மூடல, அதுக்கப்புறம் மூடி பேனர் ஃபிளாக் எடுத்ததுக்கப்புறம் டிரைவர் மூவ் பண்ணாரு. சேஃப்டியில் பத்திரமா சேஃப்டி பாதுகாக்கப்பட்டது. ரயில் வந்து மோதலை. இது நடந்தது இல்லையா அதுக்கு. ஆனா அந்த கேட்மேனை ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ், வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. நாங்க எங்க யூனியன் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் அப்பீல்ல தான் அவர் வந்து திரும்பி வேலைக்கு வந்தாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஒரு பக்கத்துல அடிக்கிறான், அடிச்சு அவனை உயிருக்கு ஆபத்தை உருவாக்குறாங்க.
அவன் வந்து திறக்கலைன்னா உயிருக்கு ஆபத்து, திறந்தான்னா வேலைக்கு ஆபத்து. இதுதான் அவனுடைய சிக்கலான நிலைமை. அதாவது மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி இந்த கேட்மேனுக்கு இந்த சிக்கல் இருக்கு. ஸோ என்ன விஷயம்னு சொன்னா, இது வந்து இந்த மாதிரி அதுவே வந்து இன்டர்லாக்டு கேட்டா இருந்தா கூட கேட்டை திறக்கிறதுக்கு அவங்க நிர்பந்தம் பண்ணாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா அவங்க இருப்பாங்க. அந்த அந்த நிலைமை பாதுகாக்கப்பட்டிருக்கும். திறந்தாலும் டேஞ்சர்ல சிக்னல் போயிடும். அதனால வந்து ட்ரெயின் வராது, மோதல் ஏற்படாது, விபத்து ஏற்படாது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல இப்போ இதுக்கு அப்போ தூங்கிட்டாங்கிறது தவறு. இன்னொன்று என்னன்னா, அவன் போதையில் இருந்தான் அப்படின்ற ஒரு வாதம் சொல்றாங்க. போதையில் இருந்தா அன்னைக்கு உடனே அந்த அதிகாரிகள்லாம் கேட்டுக்கு போயிட்டாங்க. அவனை என்ன பண்ணுவாங்க? அவனை உடனே டெஸ்ட் பண்ணுவாங்க. பிடிச்சிருக்கு டிரைவரை எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணா அவர் ஆல்கஹாலிக்கா இருந்தா, குடிச்சிருந்தா கட்டாயம் தெரிஞ்சிருக்கும், இந்நேரம் வெளியில வந்திருக்கோம். ஆனா அவன் ஒன்றும் குடிச்சில்ல. ஸோ குடிக்கவும் இல்லை, தூங்கவும் இல்லை. ஜனங்க கோவத்துல அவனை பத்தி இந்த மாதிரி தவறா பேசுறாங்க. ஆனா வந்து நடந்தது என்னன்னா நிர்பந்தங்களால் தான். இது வந்து இன்னைக்கு வந்து இந்திய ரயில்வேல நாங்க பாருங்க இந்த விஷயத்துல எங்க யூனியன் DREU இருக்கு இல்லையா, DREU ஒரு போஸ்டர் போட்டாங்க. என்ன போஸ்டர் போட்டாங்கன்னா, இந்த 2 கேட்மேன் தாக்கப்பட்டாங்க, FIRலாம் போட்டாங்கன்னு சொன்னல, அதுக்கு LC 144 பீமல் குமார், LC 195 ரிதீஷ் ஆகிய கேட் கீப்பர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். கேட் திறக்க மறுத்ததால் சமூக விரோதிகள் தாக்குதல், கேட் திறந்தால் அதிகாரிகள் பனிஷ்மெண்ட் தாக்குதல், கேட் கீப்பர்களையே குற்றவாளியாக்கும் நிர்வாகம், CCTV கேமரா பொருத்த வேண்டும் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல CCTV கேமரா பொருத்தி இருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. டிரைவர் வந்து நான் பேசலன்னு சொல்றாரு. பேசினாரா பேசலையாங்கிறது CCTV கேமராவில் தெரிஞ்சு போயிடும். அந்த மோட்டார் சைக்கிள்காரவங்க என்ன திறந்து விடுன்னு அவங்க கேட்டது CCTV கேமராவில் தெரிஞ்சு போயிருக்கோம். அதனால CCTV கேமரா பொருத்த வேண்டிய அவசியம் இருக்கு இதுக்காக. ஆனா ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இதுக்கு தீர்வு இன்டர்லாக் கேட் பண்ணா ஒரு தீர்வு இருக்கு. நீங்க வந்து சதர்ன் ரயில்வேல 1767 மேன்டு கேட் இருக்கு, ஆள் போடப்பட்ட கேட் இருக்கு. அதுல 1453 கேட்ல இன்டர்லாக் பண்ணிட்டாங்க. 314 கேட்ல தான் இன்டர்லாக் பண்ணணும். அந்த 314 கேட்லயும் உடனே இன்டர்லாக் பண்ணா இந்த பிரச்சனை தவிர்க்கலாம். ஒண்ணு. 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, அதனால்தான் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து லெவல் கிராசிங் கேட்ல நடக்கிறது வந்து உலகம் பூரா நடக்குது. அதனால்தான் மே 6ஆம் தேதி இன்டர்நேஷனல் லெவல் கிராசிங் அவேர்னஸ் டே அப்படின்னு நடத்துறாங்க. நம்ம சதர்ன் ரயில்வே நடத்துறாங்க. இன்டர்நேஷனல் லெவல் கிராசிங் அவேர்னஸ் டே நடத்துறாங்க, விழிப்புணர்வு நாள் நடத்துறாங்க. ஏன்னு கேட்டா உலகம் பூரா இந்த லெவல் கிராசிங்ல இந்த நிர்பந்தம் நடக்குது. அதனால வந்து அதை நடத்துறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கு. பெர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னு சொன்னா, லெவல் கிராசிங் கேட் எல்லாம் ரோட் ஓவர் பிரிட்ஜ், ரோட் அண்டர் பிரிட்ஜா மாத்தணும். ரயில்வே மேம்பாலம், ரயில்வே கீழ்பாலம், சுரங்கப்பாதை அது மாதிரி போட்டாச்சுன்னா பேசஞ்சர் இப்போ ட்ரெயின் பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கோம். பயணிகள் இது ரோடு யூசர்ஸ் வந்து வெஹிக்கிள் யூசர்ஸ் அவங்க பாட்டுக்கு அவங்க ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இது லெவல் கிராசிங் கேட் போடணும். இப்போ வந்து சதர்ன் ரயில்வேல 2024 மட்டும் 51 லெவல் கிராசிங் கேட்டை மேண்டு கேட்டை ரோடு ஓவர் பிரிட்ஜு, ரோட் அண்டர் பிரிட்ஜா மாத்திருக்காங்க. அது மாதிரி எல்லா கேட்டையும் மாத்தியாச்சுன்னு சொன்னா இந்த பிரச்சனையே இல்லை. 2 ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதுல இன்னொன்று வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் விடலாம். ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் விடுறதுக்கு இந்த கேட் எல்லாம் இல்லைன்னா தான் வேகமாக போக முடியும் வண்டி. ஸோ அது ஒரு வகையில் இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த இது வந்து லெவல் கிராசிங் கேட்டை எடுத்துட்டு ரோட் ஓவர் பிரிட்ஜு, ரோட் அண்டர் பிரிட்ஜு போடணும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, கேட்மேனுடைய கஷ்டம் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். கேட்மேன் வந்து மத்தளத்துக்கு அடி மாதிரி 2 பேரும் 2 இடத்துலையும் அடி வாங்குறாரு இல்லையா. இது மட்டும் இல்லை, அவர் வந்து இந்த சதர்ன் அந்த திருச்சி டிவிஷன்ல 303 வேகன்சி இருக்கு, இந்த கேட்மேன் வேகன்சி. இது வந்து C கிளாஸ் கேட்டுன்னு சொன்னோம் இல்லையா.
சி கிளாஸ் கேட்டுனா என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் கேட்டுன்னா ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட்ஸ் பாஸ் பண்ணதில்ல, அந்த ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட்ஸை வச்சு அந்த கேட்டோட வகைப்படுத்தியிருப்பாங்க. 50,000 ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னு சொன்னா சென்சஸ் எடுப்பாங்க. ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா அது ஸ்பெஷல் கிளாஸ் கேட். ஸ்பெஷல் கிளாஸ் கேட்டுன்னா 8 மணி நேரம் டியூட்டி. ஏ கிளாஸ் கேட்டுன்னா 30,000லேருந்து 50,000 வரைக்கும் இருந்தா ஏ கிளாஸ் கேட். B1னா 30,000லேருந்து 25,000, B2னா 25,000லேருந்து 20,000, 20,000த்துக்கு கம்மியா இருந்தா சி கிளாஸ் கேட். சி கிளாஸ் கேட்டுன்னா 12 மணி நேரம் டியூட்டி. இப்போ இந்த கேட்மேன் வந்து 3 நைட் பார்த்துருக்கான், தொடர்ந்து 3 நைட் பார்த்துருக்கான். ஆனாலும் அவன் தூங்கினான், அதனால தான் தூங்கிட்டான்னு சொல்றது தவறு. தூங்கல, அவர் பிரைவேட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதனால வந்து அது வந்து அவரு ஜனங்களுடைய ப்ரெஷர்ல தான் திறந்திருக்காது. திறந்தது தவறு, விபத்துக்கு அது ஒரு காரணமா இருக்கு. இதே நேரத்துல இந்த சி கிளாஸ் கேட் வந்து என்ன பண்ண கேட்டு, இது 12 மணி நேரம் கேட்டு இருக்கு இல்லையா, என்ன பண்ணோம்னா வருஷம் ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் எடுத்து அது சி கிளாஸ் கேட்டையவே தொடர்றதா, 20,000க்கு மேல 25,000 ஆயிட்டா, 30,000 ஆயிட்டா, 50,000 ஆயிட்டான்னு பார்க்கணும். பார்த்து அதோட ஜாப் அனாலிசிஸும் பண்ணணும், ஒர்க்கிங் ஹவர்ஸை பற்றியும் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணால் என்ன ஆகும்னா அது வந்து சி கிளாஸ் கேட்லேருந்து D2 கேட் ஆகலாம், B1 ஆகலாம். B2 B1 ஆனால் 10 மணி நேரம் தான் டியூட்டி வைக்கணும். இன்னைக்கு இந்தியா வந்து உலகத்தில் 1919 இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ILO கன்வென்ஷன் நம்பர் 1 1919 கன்வென்ஷன் என்னன்னா 8 மணி நேரம் டியூட்டி உலகம் பூரா வேணும்னு. ஆனால் இன்னைக்கு 106 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் ரயில்வேல என்ன இருக்கு, 12 மணி நேரம் டியூட்டி இருக்கு. 12 மணி நேரம் டியூட்டி போகல. ஸோ 12 மணி நேரம் டியூட்டி இருக்கு, 10 மணி நேரம் டியூட்டிக்கு டிரைவர்லாம் 16 மணி நேரம் கூட வேலை செய்கிறாங்க. இந்த 12 நேரம் வந்து வேலை நேரம் குறையல. சீஃப் சேர்மன் ரயில்வே போர்டு சொல்றாரு, பாலாசூர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் டிரைவர்கள் வந்து 14 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்காதீங்கன்றார். அப்படின்னா 16 மணி நேரம் வேலை வாங்குறாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் 1919 8 மணி நேரம் டியூட்டி சொல்லியும் 106 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் இந்த 12 மணி நேரம் டியூட்டி 8 மணி நேரம் டியூட்டி வரல, 12 மணி நேரம் டியூட்டி தான் தொடருது. அப்போ இது ஒரு முக்கியமான காரணம், அந்த அவன் அழற்சி அடைகிறதுக்கு அந்த மாதிரி பாதிக்கப்படுறான். அதனால வந்து 8 மணி நேரம் டியூட்டியை ஆக்க வேண்டியதுங்கிறது ஒரு முக்கியமான வேலை. என்னால் வந்து உங்களுக்கு வேகன்சியை ஃபில்லப் பண்ணணும். 82,000 வேகன்சி என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு இந்தியா பூராவும். டிரைவர்கள் 19,000 வேகன்சி இருக்கு. இந்த வேகன்சிஸை ஃபில்லப் பண்ணா லீவ், இப்போ இந்த கேட்மேன் எடுத்துட்டீங்கன்னா 6 நாள் 12 மணி நேரம் டியூட்டி பார்க்குறான். 7ஆம் நாள் ரெஸ்ட் கிடைக்குமானா உத்தரவாதம் கிடையாது. வேகன்சி இருக்கிறதுனால ஆள் கிடைக்காது. அதனால ரெஸ்ட் அன்னைக்கு வாபஸ் வாங்கி திரும்பி அன்னைக்கும் வேலை செய்வான். ஒரு வாரம் திரும்பியும் வேலை செய்வான். அப்போ 2 வாரம் தொடர்ந்து ரெஸ்ட் இல்லாம வேலை என்பது கேட்மேன் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும்போது இன்னைக்கு இந்த கேட்மேனை வந்து கேட்மேனுடைய பிரச்சனையை புரிஞ்சிக்காம அவனை வந்து ஒன்று திறந்து விடாம இருந்தான்னா உயிருக்கு ஆபத்து, திறந்து விட்டான்னா வேலைக்கு ஆபத்து. இந்த நிலைமையில அவன் இருக்கான். அப்போ இதை வந்து நிர்வாகம் புரிஞ்சுக்கிட்டு, அரசாங்கம் மக்களும் புரிஞ்சுக்கிட்டு, அவர் வந்து பாதுகாப்பான நிலைமையில வண்டி ஓட்டுறதுக்காக அவங்க வந்து கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து போகிறது தான் சரியானது. அல்லது லெவல் கிராசிங் கேட்டெல்லாம் ஒழிச்சு எல்லா இடத்துலையும் ரோட் ஓவர் பிரிட்ஜு, ரோட் அண்டர் பிரிட்ஜு கட்டுவது தான் நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, இப்போ நீங்கள் இது பேசுகிறப்போ காலி பணியிடங்கள் நிறையா இருக்குது, நிரப்ப வேண்டிய பொறுப்பு இருக்குது, தேவை இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி வச்சுருந்தீங்க. அதனால் இந்த கேள்வி கேட்குறேன். நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரி ரயில்வே கேட்ஸ் வேலை சார்ந்ததுக்கு ஒப்பந்த அடிப்படையில் ஆட்களை நியமிக்கிறதா ஒரு சில முடிவுகள் ரயில்வே எடுத்துருக்கிறதா ஒரு சில செய்தி பார்க்க முடிஞ்சது. அந்த கோணத்தில் நம்ம இந்த பிரச்சனையை அணுகலாமா? அது சரியா? எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் இந்த கேட்டில் வந்து கான்ட்ராக்ட் கிடையாது. ஆனால் வந்து உங்களுக்கு ரயில்வே என்ன பண்ணுதுன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்காங்கல்ல, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்கள கான்ட்ராக்ட் பேசிஸில் கேட்டில் போட்டிருக்காங்க. லெவல் கிராசிங் கேட்டில் கேட் மேனாக போட்டிருக்காங்க கான்ட்ராக்ட் பேசிஸில்.
அது வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கே இந்த கதி இருக்கும்போது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியை கேட்டில் போட்டால் என்ன ஆகும்? பாதிப்பு தானே ஏற்படும். அவர் வந்து அந்த ரூல் படி நடந்துக்கணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அவருக்கு இல்லைன்னா வேலையை விட்டு போயிடுவார், அவ்வளோதான் நடக்கும். ஆனால் பொறுப்பு கிடையாது அவருக்கு. ஆனால் இங்கே என்ன பொறுப்பு? பெர்மனன்ட் எம்ப்ளாயினா பொறுப்பு இருக்கு, அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அவன் வந்து பயந்துட்டு வேலை செய்வான். அதனால வந்து கான்ட்ராக்ட் போடுறது தவறு. இந்தியன் ரயில்வேஸ்ல 7.5 லட்சம் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அதை விட இப்போ என்னன்னா ரிட்டையர் ஆனவங்கள திரும்பி கொண்டாந்து போடுறாங்க, ரீஎன்கேஜ் பண்றாங்க. காலி இடங்களை நிரப்புறதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணாம இப்போ சதர்ன் ரயில்வே 6000 வேகன்சியை ஃபில்லப் பண்ணணும்னு ரயில்வே போர்டுக்கு எழுதுறாங்க. ஆனால் அவங்க 2000க்கு தான் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அதனால வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் காலி இடம் இருக்கு. சிக்னல்ல 14,000 வேகன்சி, டிராஃபிக்ல 64,000 வேகன்சி இருக்கு. ஒரு என்ஜினியரிங்ல 88,000 வேகன்சி சொன்னேன். இது மாதிரி வந்து ட்ராக் என்ன பண்றாங்கன்னா 13 வேலையை 23 வேலையை தண்டவாளத்துல கான்ட்ராக்ட் விட்டான். எல்லாம் கான்ட்ராக்ட் விட்டான். நைட் பெட்ரோல் கூட கான்ட்ராக்ட் விடுறான். சேஃப்டி ஒர்க்ல போய் கான்ட்ராக்ட் விடலாமா? அந்த மாதிரி கான்ட்ராக்ட் விடுறான். நீங்க கவச்சி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. கவச்சி வந்து ரயில் மோதலை தவிர்க்கிறதுக்கு கவச்சி தேவைப்படுதுன்னு சொல்றோம். பாலாசூர் ஆக்சிடென்ட்ல கவச்சை பத்தி பேசணும் இல்லையா? எல்லாரும் கவச்சி பொறுத்து. ஆனா என்னாச்சு தெரியுமா? இன்னைய வரைக்கும் கவச்சி பொருத்துறதுக்கு போதிய நிதி ஒதுக்கல. கவச்சி பொருத்துறதுக்கு ஸ்டேஷன்லையும் லோக்கோவிலையும் கவச்சி பொருத்தணும். ஸ்டேஷனில் பொருத்துறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு 50 லட்சம் வேணும். என்ஜினில் பொருத்துறதுக்கு 70 லட்சத்துலேருந்து 80 லட்சம் தேவை. ஆக மொத்தம் 68,000 கிலோமீட்டருக்கு எல்லாம் சேர்த்து லோகோலாம் 5,000 லோகோவும் சேர்த்து 45,000 கோடி ரூபாய் வேணும். ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? 1000 கோடி தான் ஒதுக்குது. அப்ப எப்ப முடியும்? இவன் சொல்றான் விக்சித் பாரத்ன்றான், வளர்ச்சியடைந்த பாரதம் 2047. 2047னா இன்னைக்கு என்ன ஆச்சு? 2025. இன்னும் 22 வருஷம் கழிச்சு அது. ஆனா நீங்க வந்து இந்த கவச்சி போடுறதுக்கு 1000 கோடி ஒதுக்கினா 45 வருஷம் ஆகும். விக்சித் பாரத்ல கூட அது கவச்சி போர்த்தி முடிக்காது. தண்டவாளம் வந்து 4,500 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு பழுதடையுது. அதை புதுப்பிக்கணும். புதுப்பிக்கிறதுக்கு போதிய நிதி ஒதுக்குறது இல்லை. 3,000-2,000 கிலோமீட்டர் தான் பண்றாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு 15,000 கிலோமீட்டர் வந்து தண்டவாளம் வந்து புதுப்பிக்க வேண்டியதா அரியர்ஸ் இருக்கு. சிக்னல் அதே மாதிரி கிட்ட 4,800 சிக்னல் வந்து அந்த பாயிண்ட் மெஷின் வந்து ஓவர் ஏஜ்டு, ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு போதிய பணம் ஒதுக்கல. சிஏஜி சொல்றாரு 1,14,000 கோடி செலவு பண்ணி இதெல்லாம் புதுப்பிங்கன்றாரு. ஆனா இந்த அரசாங்கம் 45,000 கோடி ஒதுக்குது. 5 வருஷத்துல 45,000 கோடி தான் செலவு பண்ணுவாங்க. எப்படி நடக்கும்? டிரைவருக்கு 16 மணி நேரம் டியூட்டி வேலை வாங்குறான். 4 நைட்டு 6 நைட்டு வேலை வாங்குறான் தொடர்ச்சியா. ஹெட் குவார்டர்ஸ் விட்டு புறப்பட்டு போனான்னா 96 மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்தா போதுன்றான். லோகோ பைலட்லாம் 16 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க அப்படின்றது உறுதியான தகவல் தானே? ஆமா, உறுதியான தகவல். அதனால் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்ததுல சேஃப்டி கமிஷனர் ஆராய்ச்சி பண்ணார்ல, அவர் சொல்றாரு 16 மணி நேரம் ஏன் வேலை வாங்கினீங்கன்னு கேட்கிறாரு. இதை விட நான் ஒன்று சொல்றேன். பாலாசூர் ஆக்சிடென்ட் நடந்ததுல, ஒரிசா ஆக்சிடென்ட், கொடமாண்டல் எக்ஸ்பிரஸ் நடந்ததுல, அந்த விபத்து நடந்தப்போ சேர்மன் ரயில்வே போர்டு என்ன சொல்றாரு? அவருடைய மினிட்ஸ் என்கிட்ட இருக்கு, இஃப் யூ வாண்ட் ஐ வில் கிவ் யூ. அதுல என்ன சொல்றாரு? டிரைவர்களை 14 மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்காதீங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 14 மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்குறான்னு தானே அர்த்தம். அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வேகன்சியை ஃபில்அப் பண்ணி புதிய என்ஜின்கள் வந்தா அதுக்கு போதிய டிரைவர் போஸ்ட்டை சாங்ஷன் பண்ணி டிரைவருடைய வேலை நேரத்தை குறைச்சி ரெஸ்ட்டை கூட்டி அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணோம். விபத்துக்களுக்கான நிதியை ஒதுக்கணும். இந்த கடலூர் விஷயத்துல தெற்கு ரயில்வே சார்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அங்க வந்து சுரங்க பாலம் அமைக்கிறதுக்கான ஒப்புதல் கொடுத்தாச்சு. ஐ மீன் நாங்க முழுக்க வந்து ரயில்வே நிதியிலேருந்து செய்யறதுக்கான பர்மிஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. மாவட்ட நிர்வாகம் அதுக்கான ஒப்புதல் தரல அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. ரோடு அண்டர் பிரிட்ஜ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது இந்த பக்கம் 1/2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 1/2 கிலோமீட்டர் இருக்கிற கடையெல்லாம் போயிடும். லேண்டெல்லாம் அக்யூசிஷன் பண்ணுவாங்க.
அதனால பாதிக்கப்படுறவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அரசியல் நிர்பந்தம் கொடுப்பாங்க. கொடுத்து இதை வந்து போட வேணாம் போட வேணாம்னு தடுத்துருவாங்க. அதுக்கு கலெக்டரும் ஒத்து போவார். தமிழ்நாடு அரசாங்கம் அதில் தலையிட்டு இருக்கணும். தலையிட்டு அந்த கேட்டை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். ஆனால் இதில் ஏற்கனவே ரூல் என்னன்னா, லெவல் கிராசிங் கேட்டை ரோட் ஓவர் பிரிட்ஜாவோ ரோட் அண்டர் பிரிட்ஜாவோ மாற்றும் போது 50% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 50% ரயில்வேயும் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் இந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 100% ரயில்வே செலவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டு இருக்கணும்ல. ஒரு வருஷமா காத்திருக்கிறது. அது இவங்க பண்றதும் தவறு. யாரு மத்திய அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லி புண்ணியம் இல்லை. இவங்களும் இந்த விபத்துக்களை பத்தி அக்கறை செலுத்தணும். ரயில் தான் முக்கியமானது. தேச நலன் கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா மாஸ் பொல்யூஷன் கம்மி, ஃபியூவல் கன்சம்ஷன் எலக்ட்ரிசிட்டியா இருக்கு. அதனால இதுன்னா டீசல் பெட்ரோல்னா என்ன ஆகும்? ரோடு பொல்யூட் ஆகும். ரோடு பூரா டீசல் பெட்ரோலுக்காக அதிக அந்நிய செலாவணி செலவு. குறைந்த கட்டணத்தில் ரயிலில் எடுத்துட்டு போகலாம். அதனால தேச நலனை கருத்தில் கொண்டு ரயிலில் தான் அதிகமாக முதலீடு செய்யணும். அங்க இருந்த அந்த கேட்ல இருந்த ஆள் வந்து வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் இருந்திருக்கிறாரு, பணியாளர். ஸோ இங்க என்ன பேசினாங்க அப்படின்னா, வழக்கம் போல ஒரு மாதிரி தமிழர், அதுக்கப்புறமா வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரிவினையில அவரை வேற ஒரு கோணத்துல அணுகுனாங்க. இந்த பார்வை சரியா? நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? அது தவறான பாதைன்னு பார்வைன்னு நான் சொல்றேன். வட மாநிலத்தவனா இருந்தா என்ன, தென் மாநிலத்தவனா இருந்தா என்ன, தமிழகத்தை சேர்ந்தவனா இருந்தா என்ன, அவன் ரூலை ஃபாலோ பண்ணணுமா, ரூலை மீறணுமா? இப்போ லோக்கல் பீப்புள் வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து கதவை திறந்து விடு. இவர் தமிழ் தெரிஞ்சவர் என்ன செய்வார்? லோக்கல் பீப்புள் கேட்குறாங்கன்னு திறந்து விடுவாரா? திறந்து விட்டா அவருக்கு வேலை போயிடும்ல. இப்ப ஆக்சுவலி ஒரு தமிழரை தான் வந்து அங்க நியமிச்சிருக்காங்க. அதே கேட்டுக்கு இப்போ அடுத்து இப்போ ஒன்று ரயில்வேல ஆள் எடுக்கிறாங்கல்ல, அரசியல் நிர்ணய சட்டத்தோட 16வது பிரிவு என்ன சொல்லுது? ரயில்வேயில் அரசாங்கத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது ஜாதி, மதம், இனம், பால், பிறப்பிடம் இவற்றின் காரணமாக யாரையும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. அரசியல் நிர்ணய சட்டம் 16. தமிழ்நாட்டில் மக்களுக்கு மட்டும்தான் வேலை கேட்கணும்னு கோரிக்கை இருக்குல்ல. அந்த கோரிக்கையை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மட்டும் இடத்த இந்த எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணோம்னா, ரிசர்வ் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை இருக்கு, சட்டம் தடை இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிடுது, அதில் முடியாதுன்னு சொல்லுது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுது. அப்படி அவங்க வேலைக்கு வராங்க. வேலைக்கு வரும்போது என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். இப்போ ரயில்வே போர்டு ஆர்டர் இருக்கு. ரயில்வே போர்டு ஆர்டர் என்ன சொல்லணும்னா, வட மாநிலத்தை சேர்ந்தவங்க வராங்க, வந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா தமிழில் பயிற்சி அளிக்கணும். ரயில்வே ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குல்ல திருச்சியில், அந்த திருச்சி ரயில்வே ட்ரைனிங் ஸ்கூலில் அவங்களுக்கு தமிழ் பயிற்சி அளிக்கணும். ரயில்வே போர்டு ஆர்டர் இருக்கு அதுக்கு. ஆனால் இவங்க அது செய்கிறது இல்லை. ஸோ அது வந்து அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லாங்குவேஜால் அது வந்து கெட்டு போச்சுங்கிறது சரியில்லை. அவர் வந்து நீங்கள் தமிழால் போட்டாலும் அவர் வந்து கதவை திறந்து விட்டான்னு வச்சுங்க, விபத்து தானே ஏற்படும். லோக்கல் பீப்புள் வந்து திறந்து விடுன்றாங்க, இவரு நீ நானும் மாமன் மச்சான் அதுக்காக திறந்து விட்டான்னு வச்சுங்க, என்ன ஆகும்? விபத்து தானே ஏற்படும். திறந்து உள்ளேன்னு வச்சுக்கிங்க, திறந்து விட்டா விபத்து ஏற்படும் மட்டும் இல்லை, அவர் வேலையும் போகும். வேலை போகிறதுக்கு தமிழ்காரர் வந்து ஒத்துப்பாரா? அதனால அது இல்லை பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு தமிழ் மொழிக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆகி வந்தாலும் தமிழில் பயிற்சி அளிக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். பயிற்சி அளித்தா இந்த பிரச்சனை வராது. பார்க்கலாம் சார், நீங்கள் நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்கிறீங்க. மக்கள் வந்து விழிப்புணர்வு இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் வந்து நிர்பந்திச்சாலுமே கூட பணியாளர்கள் யாரும் கேட்ட தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு சார்ந்த அம்சங்களில் கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒப்பந்த அடிப்படையில் நியமிப்பது சரி கிடையாது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல இதில் முன் வச்சிருக்கிறீங்க. இனியும் இது போன்ற விபத்து நிகழக்கூடாது அப்படின்றதான் எல்லாத்துடைய விருப்பமாகவும் இருக்குது. நம்ம வேறொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் விரிவாக பேசலாம் சார். நன்றி. நன்றி.